மக்களே வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்களும் பற்றி பார்க்க போகிறோன்னா ஏப்ரல் மந்த் லைன் அப்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதில் ஒரு சில அனிமேக்கெலாம் இப்போ டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. தமிழ் டப்பில் எந்த டேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரக்கூடிய அனிமே ஆல்ரெடி நம்ம சொன்னது எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா கலந்து ஒரு வீடியோ எடுத்து வந்துருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஏப்ரல் மந்தில் ஷெடியூல் பண்ண அனிமேக்கெலாம் எந்தெந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. தமிழ் டப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ஏஜென்ட் ஆஃப் த 4 சீசன்ஸ் டான்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. இந்த அனிமே நம்மளுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 19th நம்மளுக்கு தமிழ் டப்பில் வரப்போகுது. அதாவது இப்போ வரக்கூடிய சண்டே. இந்த சண்டேலேருந்து எவ்ரி சண்டே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிங்கிள் எபிசோடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் அன் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே ஹூ கால் யுவர் செல்ஃப் வில்லேனஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே, அதாவது இசைக்காய் ரொமான்ஸ் காமெடி கலந்த ஒரு அனிமே. இந்த அனிமே நம்மளுக்கு ஏப்ரல் 24th நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் வரப்போகுது. எப்போனா ஃப்ரைடே. அப்போ வரக்கூடிய ஃப்ரைடேலேருந்து வர எல்லா ஃப்ரைடேவும் இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் லேயர் கேம். இதுவும் நம்ம ஏப்ரல் மந்த் லைனப்பில் பார்த்துருப்போம். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கலந்த ஒரு அனிமே, சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரிலாம் இந்த அனிமையில் நிறையா இருக்கும். இது ஏப்ரல் 27th நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் நம்மளுக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அப்போலேருந்து வரக்கூடிய எல்லா மண்டேயும் நம்ம இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி பாசிபிளி நம்மளுக்கு ஈவினிங் டைமில் நைட் டைமில் தான் இந்த அனிமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் மேரேஜ் டாக்ஸின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஆக்ஷன் ரொமான்ஸ் காமெடி அப்படி கலந்த ஒரு அனிமே. முக்கியமாக அது ஒரு ஷோனன் அனிமே. இந்த அனிமே நம்மளுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 28th தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் கொண்டு வர போகிறாங்க. அப்போலேருந்து வரக்கூடிய எல்லா டியூஸ்டேயும் இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் எரந்தி ஷவுத் பேவ் அப்படிங்கிற மாதிரியான அனிமே. இது ஒரு ட்ராமா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்புறம் ஒர்க் பிளேஸ் கொண்ட ஒரு அனிமே இந்த அனிமே. இதுவும் ஏப்ரல் 28th ரிலீஸ் ஆக போகுது. அப்போலேருந்து வரக்கூடிய எல்லா டியூஸ்டேயும் இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. அதுக்கப்புறம் த வாரியர் பிரின்சஸ் ஆஃப் பேப்ரிக் கிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. இந்த அனிமேக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அனிமே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சரி நிறைய இடத்துல இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூலாம் கேள்விப்பட்டேன். அதனாலேயே இந்த அனிமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா ஏப்ரல் 30 நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் கொண்டு வர போகிறாங்க. வரக்கூடிய எல்லா தேர்ஸ்டேவும் அப்போ வரக்கூடிய எல்லா தேர்ஸ்டேவும் இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடி ஆக்ஷன் கலந்த அனிமேனே சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதனால் இந்த அனிமே வரும்போது நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன்ப்பா. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அனிமையும் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகிலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனிமே. விஸ்டோரியா வேன்ஸ் அண்ட் ஸ்வாடோட சீசன் 2. இந்த அனிமேக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீசன் 1 பார்த்தீங்கன்னா பயங்கர சக்ஸஸாக இருந்துச்சு. நிறைய பேர் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க, நல்ல டப்பிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ சொல்லியிருந்தீங்க. இப்போ சீசன் 2 வரப்போகுது. ஆனால் என்ன டேட் தான் கொஞ்சம் ரொம்ப டிலேவாகி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுப்பா. இது எப்போ வரப்போகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் வரப்போகுது. மே 3லேருந்து பார்த்தீங்கன்னா இதை நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போலேருந்து வரக்கூடிய எல்லா சண்டேவும் இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அனிமே. இந்த அனிமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ வெயிட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரிலீம். இந்த அனிமே நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏப்ரல் 4th நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலேருந்து வரக்கூடிய எல்லா சாட்டர்டேயும் இந்த அனிமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். 9:30 PM அந்த அனிமே ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கப்பா. மறக்காம இந்த அனிமையும் பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூலாம் கேள்விப்பட்டேன். செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த லைனப்லேயே நம்ம இன்னொரு அனிமையும் பார்த்துருப்போம் நம்ம வீடியோவில் 100 Sins of Hawajima அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே. இதுவும் நம்மளுக்கு தமிழ் டப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகிறது கிடையாதுப்பா. இதை அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் லீக் படி இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நான் ஏப்ரல் மந்த் லைனப்பில் இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்பில் இதுவுமே நம்மளுக்கு வரக்கூடிய லைனப்பில் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் நம்மளுக்கு இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத கிரன்ச்ரோல் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த அனிமேக்கு நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுப்பா. என்ன ப்ரோ 2 அனிமே நீ மிஸ் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ரீசீரோவும் அதுக்கப்புறம் தட் டைம் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம். இந்த அனிமே நீ இன்னும்
சொல்லவே இல்லையே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. தமிழ் டப்பில் எப்போ வரும்ன்ட்டு. ஸோ இன்னும் நம்மளுக்கு இந்த அனிமேக்கு வந்து தமிழ் டப் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்டார்டிங் டேட் வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலப்பா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 அனிமேக்கும் நம்மளுக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து த டைம் ரீஇன்கார்னேஷன் எப்போ ப்ரோ தமிழ் டப் வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நிறைய பேருடைய ஆர்வம் வந்து புரிகிறது. ஆனால் அது கிரன்ச்சுரோல்காரனுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கான். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான்ப்பா இந்த அனிமே நீங்கள் வந்து பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒன் பீஸுமே நம்மளுக்கு வந்து என்ன ப்ரோ எல்பாஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தியே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் எக்கட்லேயே ஒரு சில பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணாமலே இருக்கானுங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 28 வரைக்கும், அதாவது 1128வது எபிசோடு வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு ரிமைனிங் எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ 155 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸோ இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்பாஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சியாக அந்த அனிமே வந்து போய்கிட்டு இருக்குது தமிழ் டப்பில். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ டிலே பண்ணுறதுனால ஏதாவது மாற்றம் நடக்குமான்னு கேட்டால் ஸோ மாற்றம்லாம் நடக்காது. ஸோ ஆனால் அப்கமிங்கில் வரக்கூடிய எல்பாஃபில் ஏதாவது சேஞ்ச் பண்ணானுங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா எல்பாஃப் எப்படி இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் எபிசோட் சேர விட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷே கொஞ்சம் எபிசோட் சேர விட்டு தான் மொத்தமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். இல்லாட்டி ஆன்கோயிங்கில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒன் பீஸுமே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா இன்னும் எக்கடே நம்மளுக்கு இன்னும் பாதி எபிசோட் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமையை நம்ம வந்து ஏப்ரல் மந்த் லைனப்பில் சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இது வந்து இந்த லைனப்போட வந்தது தான். ஆனால் என்ன ஏப்ரல் மந்த்தில் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முன்னாடி மாதமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ என்ன அனிமே அப்படின்னா ரிலீஸ் தட் பீச் அப்படிங்கிற அனிமே. ஸோ இப்போ ஆன்கோயிங்கில் நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த அனிமையோட 2 எபிசோடு இந்த வரைக்கும் கரண்ட்டாக ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா மண்டேவும் 10:30 PM வந்து நீங்கள் இந்த அனிமே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈஸி கோயிங் டெரிட்டரி. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு வெனஸ்டே வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வரக்கூடிய எல்லா 5:30 PMக்கும் இந்த அனிமே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 5:30 PMனா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஒரு 10 கிட்ட தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் தான் 5:30 PM வந்து இந்த அனிமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய டாக்டர் ஸ்டோன். ஸோ டியூஸ்டே நம்மளுக்கு வந்து இந்த அனிமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா டியூஸ்டேவும் 7:30 PMக்கு இந்த அனிமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங்கில் வரக்கூடிய தமிழ் டப் அனிமே என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம்ப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ இது ஆல்ரெடி சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக அங்கங்கே பிரித்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் அப்டேட் வீடியோங்கிறதுனால சில பேர் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஸோ தமிழ் டப் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிளாரிட்டி என்னென்ன அனிமேலாம் நம்மளுக்கு அப்கமிங்கில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறதையும் கிளியரிட்டியாக சொல்லிடுறேன்ப்பா. ஸோ அப்கமிங் லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ளூ பாக்ஸ். ஸோ ப்ளூ பாக்ஸில் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன் போன வீடியோவில். ஸோ ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைனலி கன்ஃபார்ம்னே சொல்லலாங்க. ஸோ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த அனிமேக்கு நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் தெலுங்குல நம்மளுக்கு இந்த அனிமே வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ பிளாட்ஃபார்ம் தான் இன்னும் டிசைட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் கொண்டு வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நெட்ஃப்ளிக்ஸே நம்ம நம்பலாம்ப்பா. ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு யாராவது சப்ஸ்கிரிப்ஷன் போடாமல் இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நம்மளோட சப்போர்ட்டுக்காண்டி தான் வந்து ஏங்குறான். ஸோ அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் நிறைய அனிமே கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு வாக்குறுதியுமே கொடுத்துருக்குறான். ஸோ அதனால் இந்த அனிமே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ ப்ளூ பாக்ஸ் தான் எனக்கு ஃபேவரட்டான அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நான் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டேன். ஸோ தமிழ் டப் வந்தாலும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குப்பா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அனிமேப்பா. ஸோ இதுவுமே எனக்கு வந்து பிடிச்ச ஒரு அனிமே தான். ஸோ ஒஷினோகோ. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன்ப்பா. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து ரீசெண்டாக சொல்கிற அப்டேட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த அனிமே வந்து நிறைய மென்ஷன் ஆகுது. ஸோ அதனால் இந்த அனிமே நம்மளுக்கு கன்ஃபார்மாக தமிழ் டப் வந்து வரப்போகுது. ஸோ ஆனால் யார் கொண்டு வர போகிறா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அனியோன் இந்தியா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. நாங்கள் ரீஜனல் டப்ஸில் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. ஸோ பாசிபிளி நம்மளுக்கு வந்து ஒஷினோகோ வந்து நம்மளுக்கு அனியோன் இந்தியா கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ஆனா கிரன்ச் ரோலும் கொண்டு வருவானா அப்படிங்கிற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா கிரன்ச் ரோல் இப்ப தான் ஒஷினோக்கே வந்து ஆட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அவனுடைய பிளாட்ஃபார்ம்ல. ஸோ அதனால அவன் கொண்டு வருவானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து அனிமோன் இந்தியாவே வந்து நம்ம நம்பலாம்ப்பா. ஸோ அவங்களே நம்மளுக்கு தமிழ் டப் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அனிமோன் இந்தியாவே இன்னொரு அனிமையும் நம்மளுக்கு தமிழ் டப்ல கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ ஜேஜேகேவோட சீசன் 3 அதாவது கல்லிங்கம் கேமோட பார்ட் 1 ஜுஜுட்சு கைசனை பத்தி சொல்றேன். ஸோ என்ன ப்ரோ சொல்றேன், இந்த அனிமே தான் ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப் வந்துருச்சு, கிரன்ச் ரோலே கொண்டு வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஆனால் அனிமோன் இந்தியாவும் நாங்கள் அதை வந்து தமிழ் டப் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, நியூ டப்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சோனி ஆக்டர்ஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதே டப் தான் இவங்க வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ அவங்க ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய சோனியா டப்பை தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3க்குமே அவங்க சோனியா டப்பை தான் கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சோனியா டப் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனை வந்து சோனியா டப்பில் பார்க்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா அனிமோன் இந்தியா வந்து கொண்டு வரானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக கன்ஃபார்ம் ஆன ஒரு அனிமே தான் ஸ்கெலிட்டன் கிங் இன் அனதர் வேர்ல்டு. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த லீக்ஸ் படி இதுவும் நம்மளுக்கு தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குப்பா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வத்தாரிகோன் ஸ்டார் இஸ் அபவுட் தி கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு அப்கமிங்கில் தமிழ் டப்பில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் வந்து கிடச்சிருக்குப்பா ரீசெண்டாக. ஸோ அதனால் இந்த அனிமேக்கும் வெயிட் பண்ணி காத்திருப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த அனிமே வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா தமிழ் டப்பில். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைகன் ஸ்டாம்பேட். ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு அப்கமிங்கில் தமிழ் டப்பில் கிரன்ச் ரோலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீக்ஸ் வந்து இருக்குதுப்பா. ப்ரோ இப்போ தானே ப்ரோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது வந்து ட்ரைகன் ஸ்டார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாம்பேடுக்கு அடுத்தது தான் ஸ்டார் கேஸு. ஸோ அதை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்த நியூஸ் படி ஸ்டாம்பேடுமே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துருக்குதுப்பா. ஸோ இந்த அனிமே நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்ததுக்கப்புறம் சேர்த்து ஒட்டுக்க வந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, ப்ரோ த ரைசிங் ஆஃப் ஷீல்டு ஹீரோடைய சீசன் 3 சீசன் 4 எப்போ ப்ரோ நம்மளுக்கு தமிழ் டப் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமையோட 2 சீசனுமே நம்மளுக்கு தமிழ் டப் வரதுக்கு ஒரு 4 to 5 மந்த் வந்து எடுப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுதுப்பா. என்ன ப்ரோ சொல்கிற, அவ்வளோ டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஆகும். ஏன்னா கிரன்ச் ரோல் எப்பவுமே நம்ப முடியாது. ஸோ ஒரு அனிமே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டிலே மந்த் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 2 சீசன் வேறு விட்டுருக்கான். அது 2 சீசன் விட்டதுக்குமே ஒரு சில ரீசன் இருக்குது. ஸோ அது என்ன ரீசன்னா நம்மளுக்கு ஸோ இந்த அனிமையோட ஃபுல் டப்புமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் அவுட் ஆகி முடிஞ்சிருச்சுப்பா. சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு தமிழ் டப் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மொதல் 2 சீசன் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் குவாலிட்டி வந்து 2 சீசனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கும். ஸோ நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து சொதப்பிருப்பாங்க. ஸோ நிறைய டைலாக்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருந்திருக்கும். ஸோ வாய்ஸ்மே வந்து சூட் ஆகாத மாதிரி. ஸோ டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அதே மாதிரி சீசன் 3க்கும் சீசன் 4க்கும் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாதுப்பா. ஸோ சீசன் 3யும் சீசன் 4ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பியூராக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ தமிழ் டப்பில் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீசன் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு வந்து 2 சீசன் வந்து மொட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 2 சீசன் 3 சீசன் 4 ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் சீசன் 3 வரலாம், அதுக்கப்புறம் சீசன் 4 வந்து ரிலீஸ் ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படி 5 to 4 மந்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா சீசன் 5மே இந்த 2026 தான் நம்மளுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்கமிங்கில் வரக்கூடிய ஜாப்பனீஸ் டப்பை வந்து சொல்கிறேன். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பாசிபிளி அந்த சீசன் 5 எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் மந்தில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. நிறைய பேர் சொல்கிறதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மந்தில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா பாசிபிளி இந்த அனிமே நம்மளுக்கு வந்து ஸோ நம்மளுக்கு லைனப்பில் கொண்டு வருவாங்க அக்டோபர் மந்த் லைனப்பில். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த சீசன் 3யும் சீசன் 4ம் ரிலீஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ப முடியாத கிரன்ச் ரோல் காரணம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5 ரிலீஸ் ஆக விட்டதுக்கப்புறம் கூட சீசன் 3 கொண்டு வரலாம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த மாதிரியான முடிவில் வந்து கிரன்ச் ரோல் இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண அனிமே தான். ஸோ ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமலே இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமே அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம்ப்பா. ஸோ ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு சோனியாவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் ஒரு நம்மளுக்கு இந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ டிலே ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி அனிமே டைம்ஸில் இந்த அனிமேக்கு வந்து ஹிந்தி டப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தான் இன்னும் தமிழ் தெலுங்கு வந்து வெயிட்டிங்லேயே இருக்குப்பா. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இந்த அனிமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ கிரன்ச் ரோலும் இந்த அனிமே வந்து தமிழ் டப் பண்ணிட்டான். ஆனால் நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த அனிமேக்கு. ஸோ சீசன் 5 வேறு வந்துருச்சு. ஸோ அதோட கொண்டு வருவானு பார்த்தா அதுவும் கூட கொண்டு வர மாட்டாங்க.
காட்டுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் முசோக்கு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன். ஸோ இந்த அனிமே நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். இதுவும் நம்மளுக்கு வந்து கிரன்ச் ரோல் தான் கொண்டு வருவானா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆனால் தான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இந்த அனிமையும் நம்மளுக்கு தமிழ் டப்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மோப் சைக்கோ 100. ஸோ இது வந்து நம்மளுக்கு மியூஸ் இந்தியாக்காரன் பண்ணிகிட்டு இருக்கான் தமிழ் டப்பு. ஆனால் இன்ன வரைக்கும் பாசிபிளி எந்த பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ 1 இயராக நானும் இந்த அனிமே வந்து வரும் சொல்லிட்டு இருந்தேன். இதோட சேர்த்து தான் ஒன் பஞ்ச் மேன் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒன் பஞ்ச் மேனே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அனிமே வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆன பாடு கிடையாது. ஸோ ஒரு சூப்பரான அனிமே. ஸோ தமிழ் டப்பில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் கூட ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் URLI இன் ஏப்ரல். ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகாமலே இருக்குப்பா. ஸோ இந்த ஏப்ரல் மந்த்தே கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சிங்க் ஆகிருந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த அனிமே நம்மளுக்கு இன்னும் தமிழ் டப்பு டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியவே இல்லைப்பா. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட். ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு வந்து தமிழ் டப்பில் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு கன்ஃபார்மான நியூஸ் தான். ஆனால் என்ன பிளாட்ஃபார்மில் வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் இந்த அனிமே நம்மளுக்கு பண்ணது மியூஸ் இந்தியா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த அனிமேக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் கோனோசுபா. ஸோ கோனோசுபாவுமே நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இந்த அனிமையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. சரி, ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சுக்கலாம்ப்பா. இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக தமிழ் அனிமே அப்டேட் வித் ரிலீசிங் டேட்டோட பார்த்துருந்துருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்தந்த அனிமேலாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்களுக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க வைங்கப்பா. அப்போ தான் நம்மளோட தமிழ் அனிமே கம்யூனிட்டியும் நிறைய க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நிறைய டவுன்ஃபாலில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பைரசியை வந்து முற்றிலும் தவிர்த்துருங்க. ஸோ பைரசியில் பார்க்குறவங்க இருந்தால் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அஃபீஷியலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அனிமே வந்து நம்மளால் ஃப்யூச்சரில் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இதே டவுன்ஃபால்லே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஸோ ஃப்யூச்சரில் நம்ம தமிழில் வந்து அனிமே பார்க்குறதுங்கிறதே குறைஞ்சிரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, முற்றிலும் பைரசியை வந்து தவிர்த்துருங்கப்பா. அப்படி தான் அதுதான் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன்ப்பா. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஃபியூ சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. மோர் தென் 90% ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸாக வந்து அமையும். ஸோ 19 சொன்னோடனே நான் அதே செதறிட்டேன். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பார்க்கவே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்க்குறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஸோ அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன்ப்பா. ஸோ இத்துடன் கலந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.